எழுத்தாளர் நண்பர்கள்லாம் நிறையா பேர், ஐயா வாழை படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் எழுதின சிறுகதையை வந்து நீங்கள் அப்படியே தான் படமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் என்று சொன்னாங்க. அதனால் நான் நேற்று போய் வாழை படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதே இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த வாழை படத்தினுடைய கதையை அப்படியே நான் சிறுகதையாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய கதைக்கு பேர் வந்து வாழை அடி டேஷ் டேஷ் டேஷ்னு இருக்கும். எதுக்குன்னா, வாழையடி வாழையாக இந்த சிறுவர்கள் இந்த கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க, தலைமுறையாக பட்டுக்கிட்டு இருக்காங்க, மீனிங் வரணுங்கிறதுக்காக தான் அந்த கதையை டேஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட்னு கொடுத்துருப்பேன். இப்போ நான் அச்சு ஊடகத்தில் நான் 3 வகையான ஊடகங்கள்: அச்சு ஊடகம், ஒளி ஊடகம், காட்சி ஊடகம். நான் வந்து அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்போ வாழைங்கிற படமாக காட்சி ஊடகமாக மாற்றி எடுத்துருக்குறாங்க. என்னுடைய சிறுகதையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்தில் இருக்கிறது. அந்த குழந்தைகள் வாழைத்தார் சுமப்பது, அவர்களுக்கு படுகின்ற கஷ்டம்,